ரஞ்சித், என்ன பாஸ்போர்ட்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாஸ். சபாஸ் ரஞ்சித், நான் சொன்ன வேலையை நீ முடிச்சுட்ட, நான் ஏன் வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்படின்னா முடிவு வேண்டியதான். இப்ப நம்ம சங்கர் வசந்தி கிட்ட 10,000 பணத்தை வாங்கிட்டு வந்துருவார். அந்த பணத்தை வச்சு ராக்கிய செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இந்த கபீர் யாருக்குமே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண மாட்டான். இதை வச்சுதான் கபீர் செட்டில் பண்ண. கபீர் கபீர் என்ன இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்றான், நான் எஸ்கேப் ஆயிடுறேன். டோன்ட் வரி சங்கர், அந்த இன்ஸ்பெக்டர் கதையை இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஓகே, நான் வரேன். எங்கடா சங்கர்? பாபு, இன்ஸ்பெக்டர் எதைய கேட்கறான், பதில் சொல்லி எழுப்புங்க. நான் ராக்கி வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வரேன். இவனை லாக்கப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டியா, அப்பதான் சங்கர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். நான் பாத்துக்கிறேன் சார்.
திசை பார்த்து இங்கே வீசிடும் நேரம் நதியோடு போனால் கரை சேரும் ஓடம் விதியோடு போனால் கரை சேரும் நாளை யார் சொல்லக்கூடும் நதியோடு போனால் கரை சேரும் ஓடம் விதியோடு போனால் கரை சேரும் நாளை யார் சொல்லக்கூடும். மாட்டிக்கிட்டியா? ஐயோ நீ வருவேன்னு தெரியாதுமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் நடு ரோட்ல இது என் ஒய்ஃபு. பட்டனை நான் சரியா போடலையா, இங்க வந்து போட்டு விடுறான். அப்படியா? சரி சார் வரேன் சார். உங்க நேரமே இன்னைக்கு சரியில்லை. யோ ராத்திரி ஆனா வீட்டுக்கு வர, பகல் ஆனா பறந்து போயிடுற. 4 காசு கொடுக்க வக்கலனாலும் 4-5 பெத்துக்கிட்டீங்களா, உனக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள குடும்பம் அடைச்சா. விடாத, இது தவிர குட்டி புட்டி வேற. அதெல்லாம் வேற இருக்கா? யோ என்ன இந்தாமா, இந்த ஆளு எப்படி வேணாலும் போறட்டு, ஆனா பெல்ட்டை கழட்டி மட்டும் அடிக்காத. எரியிற கொள்ளியில என்ன ஊத்தாதா? பச்சை வயிறு பத்தி எரியுது. கையா முகமே வாடி போச்சு. நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணும் புரியலையே. பஞ்சம் இருந்த கிளி மாதிரி இருந்த பொண்ணு இப்போ பஞ்சத்துல அடிபட்ட எலி மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்வேன்? கடவுளே, மை காட், தேவடா, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணும் புரியலையே. புரியாதுடா, புரியாது. வீட்டுல போய் உன் பொண்டாட்டிய தடவி பாரு, அப்ப புரியும். நீ போய் வீட்டுக்கு. யோ வெட்டு வெட்டு நிறுத்தியா உன் அதிர் வெட்டு பேச்ச. நாளைக்கு வந்து ஒழுங்கா பணத்தை கொடுக்கல அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ தெருவுல என் மானம் போகுது. இருந்தானே போறதுக்கு. மாப்பிளே என்ன பிடிச்சிருக்கா 2000? இப்படி சொல்லு விட்டே தொடப்ப குச்சி விட மோசமா போய்கிட்டு நிறுத்தா குண்டு. எனக்கு ஆஃப் வாங்கிட்டு எத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்க? அவங்க வாங்கி கொடுத்துருங்க. இல்ல வாங்கி கொடுத்துறேன். ஆஃப் பண்ண புள்ளே வாங்கி கொடுத்துறேன். ஏயா என் ராக்கி காணாம கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கண்டுக்கவே மாட்டேன்றீங்களே. செய்வையா கவலைப்படாது. காவிரி பிரச்சனை தீர்றதுக்குள்ள ஒரு ராக்கியை நான் கண்டுபிடிச்சு தரேன். அவ்வளவுதான்யா. இனிமே நானும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கும் சேர்த்து நான் தான் கமிஷன் கொடுக்கணும். ஏன் கம்ப்ளைண்ட்டுக்கே நிறைய கமிஷன் கொடுத்துருக்கிறேன், அதையே கண்டுக்க மாட்டேன்றீங்க. இன்னையில இருந்து என் ராக்கிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன். முதல்ல அதை செய், உடம்பாவது இலக்கிட்டோம். பண்ணி மாதிரி இருக்கு. நம்ம ஸ்டேஷன் நம்பர் என்ன? T20 நினைக்கிறேன் சார். D20. 420 மாதிரி பேசாதையா. ஸ்டேஷன் நம்பரே தெரியல உனக்கெல்லாம் ஒரு தொப்பியா? ஆமா இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ஏயா ராக்கி வீட்டுல இருப்பா, நாளைக்கு நான் வரலான்னு இருந்தேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் கூட இன்னைக்கே வரலான்னு இருந்தேன். நான் கொடுத்து வச்சதும் அவ்வளவுதான். 10 நாளா ராக்கிய காராம பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிற உங்களுக்கு கிண்டலா போச்சா? ஆமா இந்த பம்பாய் கடத்தல்காரன் கபீர் கான் கடத்திக்கிட்டு போயிருப்பானா? இருந்தாலும் இருக்கும். அவன் போட்டோல ஒன்று இருந்துச்சு வச்சிருக்கா. ஆமாய்யா. இந்த மாதிரி இருப்பானா பாரு. சார் புதூர் புதர்ல ஒரு பொண்ணோட பணம் இருந்தது சார். அவ ஹேண்ட்பேக்ல விலாசமும் இருந்தது சார். அப்படியா? ஒண்ணுல புதரா? சும்மா இருயா. பேர் என்ன? ராக்கி சார். கண்டே ராக்கி, கற்கண்டே ராக்கி, கரும்பே ராக்கி, செண்பகமே ராக்கி. வாயா மாமா 2000. கையில எடுத்து போயா. அவ இல்லையா சைக்கிளியா? தலையெழுத்து. நல்லா கட்டி பிடிச்சி அழுதுட்டு வா.